சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் ஆகும்போது தெரியும். நான் இப்ப அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்போ யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இப்படிப்பட்ட அவன் இவ்வளவு அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆமென், ஆண்டவரே நீர் எனக்கு மீனை ஆயத்தப்படுத்துவீர் என்று பார்த்தால் மீனுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்கு தான் இந்த காற்று, அதுக்கு தான் இந்த, அது மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்கு. எந்த, அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமென். அப்போ மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? ஆமென். ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசி ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காற்றுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். 3 நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம். அவ்வளவுதான், ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. ஆமே, உள்ள இருக்கிற ஆளு அவர் விசாலமா அங்கங்க நடந்து அங்க போவாரு, இங்க வருவாரு. அந்த மீன் சொல்லும், உள்ள ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பல்ல படுத்து உறங்கினா. இங்க இருந்து ஆண்டவரே முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிலருக்கு எங்க விட்டா ஜெபம் ஓடணும் அவருக்கு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது, உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்போ அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு மீதி எல்லாம் மேல போக வச்சு ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய் இந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த, ஆண்டவர் இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்லை. ஆண்டவர் பாஸ்டரையும் காணும், நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ண. இப்போ உட்கார்ந்து இருந்த ஜெபம் பண்றான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை எப்படியெல்லாம் சுத்துறாரு பாருங்க. ஆமென். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தே. இத்தனை காற்றடித்தும் நான் உயிரோடு இருக்கிறேனா? இந்த காற்றில உம்முடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று அடிக்க இப்போ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்றும் நாட்டு ஜீவன், காட்டு ஜீவன்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டான். காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது, பிரவாகத்தை பேழை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய
1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய 3வது வசனத்திலே சொல்ல 2லே சொல்ல, ஆழத்தின் ஊற்று கண்களும் அடைப்பட்டன, மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 7 கடைசி பாருங்கள். ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறது மருதுகமாய் இருந்தது. சரி, 7வது அதிகாரத்தின் கடைசி வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தி தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஜலம் வடிய ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள், இப்போ 8-3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை. 4வது வசனம், பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணி இருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு? தெரியாது. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டுச்சு. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதையாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நினைத்தார். நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார். கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை தேவன் எதன் மேல் அசைவாடிட்டு இருந்தா? அப்ப பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படிதான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார், மண்ணுல மனுஷனை உருவாக்கணும். மண் இப்ப எங்க இருக்கு? சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம், ஆழம், அதாவது ஜலம், இருள், ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை, மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு. அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜலத்தை எல்லாம், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்ணார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்ற, நான் கர்த்தர் அப்படின்னு பாரு. ஹல்லேலூயா. அப்படியே ஒதுக்குறார், எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார். அவர் அப்படி ஆழத்துல எழுப்பி முங்கி அப்படிலாம் கிடையாது. மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் நிலத்தையும். ஆமே, ஹல்லேலூயா. இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார்.
ஆமே. எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹalleluya. அதனால தானே பாடுவோம், என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு, நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரண, பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்றை வீச பண்ணும்போது உடனே பேழை பறந்து வந்து இல்ல அந்த பேழை அப்படி மிதந்து அரராத் மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்றை வீச பண்றார். அது அப்படி வட்டி ஆண்டவர் என்னுடைய உயர் தளத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று, அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி ஆமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையிலே போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது, சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு ரேமா. அவன் பேழை கதவை திறந்து வெளியே வரான். அப்படியே உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே ஆமே. குடும்பமா ஓடாரா ஷரபாகாரா பலரதரா அண்டரலரதரபகரபா. நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற, குடும்பமா நீ நிக்க போற. குடும்பமாக ஷரபகரபலரதரா. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்துப்பட்ட நஷ்டம். இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். என்ன நிர்வாணியாக்கிட்டுனா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 38:1-46. ஆமே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 46. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்து. ஆவியானவர் இதுதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42வது அதிகாரம். அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை. ஆமென். இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவில் தான் இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது.
பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்றை வனாந்திரத்தில் பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினேன், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி 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 கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சங்கீதம் 90:15 சங்கீதம் 90:15 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்க ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய். சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க, ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். Glory, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்றடிச்சு என்னென்ன துன்பத்தை கண்டீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆமா, கண்களை மூடி. உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னா நின்னுங்க, முழங்கால் பண்ண போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ். இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த ஒரு பக்கம். ஆமென் ஆமென். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி பெருங்காற்று அடிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டவர் பேசுறதை ஆவியில உணர். ஆமே, இந்த செய்தி எடுக்கும்போது எப்படி இதை கன்க்ளூட் பண்ணணும் பேசணும் ஒன்றும் தெரியாம தான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதான் ஆண்டவர் ரொம்ப பிரைஸ் பண்றேன். ஆமே, இது அவர் தான் செய்யறார், அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சே ஆண்டவரே, இல்லப்பா அது ஒரு பக்கம்பா. ஆமே, இந்த பெருங்காட்டுல நான் அவனுக்கு வச்சிருக்கிற ஆன்சரை நீ பார்க்க போற. அந்த உத்தரவு வரும்போது முதல்ல பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது, கவனிங்க, பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றா தெரியுமா? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். அதன் மறுபக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இப்படி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான பக்கம் இல்ல, இழப்பு, நஷ்டம், வேதனை. நேற்று நம்மளை பார்த்து எழும்பி நின்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமை. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாக அவர் சரியா இல்ல டபுளா தருவார். எது உங்க வாழ்க்கையில் அடிச்ச பெருங்காற்று, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட காரியம் இருக்குல்ல, அது நடுவிலும் கர்த்தர் தீபத்தை அணையாம காக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சது உண்மை. நான் இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு தீர்க்க தரிசனமா பேசி இருக்கிறார். அது ஒரு பக்கம் தான். அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட, அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட. ஒரு பெருங்காற்று உண்டாச்சு யோபுவுக்கு. 2வது, யோபு நினைச்சிருப்பான் எல்லாம் தான் போச்சே, இப்போ எதுக்கு இந்த பெருங்காற்று? இது உன்னை உதறி தள்ளுவதற்கான காற்றல்ல, இது உனக்கு உத்தரவு அருள்வதற்கான காற்று. இது உனக்கு உத்தரவு அருள்வதற்கான காற்று. ஆண்டவரே, அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும்பா. அப்படி விரும்புறவங்க முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்து. ஒரு பக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன்பா. அந்த 42வது அதிகாரத்தை பார்க்க வைங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தலைமுறை வாழ்க்கையில அந்த சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும். அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு கிருபை தாங்க. நீங்க தான்ப்பா காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்று.
நீங்க தான் ஆண்டவர் என்னை காப்பாத்து. அந்த மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, நீங்க நிக்க வைக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன். இது மறுபக்கத்தை யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. அவன் நல்லா இருக்கிறத பார்க்க ஊரே வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க வருவாங்க. நம்புறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவரே, கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நல்லா இருக பிடிச்சிருங்க. எல்லாம் போச்சின்னு பார்க்க இருக்கீங்க, ஒரு பக்கம் தான் பார்த்து இருக்கிறீங்க. இந்த மறுபக்கத்தை பார்க்க தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறா. இது மறுபக்கம், உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நீ அறியதா? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறோம். கிருபை ஆண்டவரே, நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது. இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினீர். நீர் நல்லவர் ஆண்டவரே. பெருங்காட்டு சுழல் காட்டு அடிக்கும் போது இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நாங்க இருந்தோம்ப்பா. நாங்க நிர்வாணியாகவே திரும்புறோம் தான் புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இது ஒரு பக்கம்தான். இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலோ உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அதை பார்க்க ஆவலாய் இருக்கிறோம். உடைய பிள்ளைங்களுக்குள்ளே அணைந்த நம்பிக்கையை திரும்பவும் பற்றி வைக்க வச்சிருக்கிறீங்க. இதன் மறுபக்கத்தை பார்க்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. கர்த்தாவே, நீர் கலிகூற பண்ண போகிறதற்காய், சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அநேகர் வந்து பார்க்க போறாங்க. அநேகர் வந்து பார்க்க போறாங்க. இது உண்மையா, இது அப்படிதானா என்று வந்து பார்க்கும்படிக்கு நீர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டுல
இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்க இதை எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. எல்லா மகிமை கனம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.